ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் சேனல். 100% வின்னிங் கெஸ்ஸிங். வெல்கம் பேக். நம்ம திரும்ப சேனலுக்குள்ளே வந்திருக்கோம். ஒரு சில காரணங்களால் ஒரு வருஷமாக என்னோடய வீடியோ போட முடியல. அதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திரும்ப நம்ம ஒரு வேறு விதமான கெஸ்ஸிங்கில் நம்ம வந்திருக்கோம். என்னங்கிறத நேராக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ஷயா AK 639 நாளைக்குரிய கெஸ்ஸிங் தான். நாளைக்கு எப்படியெல்லாம் நம்பர்ஸ் வரப்போகுது, என்ன மாதிரி கெஸ்ஸிங்லாம் நம்மளுக்கு இருக்குது, அதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளாம் சிம்பிளான ட்ரிக்கு, சிம்பிளான வின்னிங், அவ்வளோதான். நம்ம எதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட்டு கார்னியர் ரிசல்ட்டு 0682 இன்றைக்கி ரிசல்ட்டு. இதை வச்சு தான் நம்ம நாளைக்கு அக்ஷயா AK 639 18ஆம் தேதி February 2024 அது பெரிய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான கெஸ்ஸிங் தான், வாங்க பார்ப்போம். கார்னியர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 0682. ஸோ நாளைக்கு எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் கொடுக்குற நம்பர்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணாலும் சரி. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா மிஷின் நம்பர் வரும். மிஷின் நம்பர் வந்தோன்னே அந்த ஒரு டைமில் நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஒரு 2:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு. மோஸ்ட்லி மிஷின் நம்பர்ஸில் ஓரளவுக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ரிசல்ட் அடிப்படையில் வர்றது ரிசல்ட்டுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 50-50 தான் ரெண்டு பக்கம். கார்னியர் ரிசல்ட்டு 0682. இந்த நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம நாளைக்குரிய கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். AK 639 அக்ஷயாக்குரியது. ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A போர்டில் என்னென்ன மாதிரி நம்பர்ஸ், B போர்டில் என்ன நம்பர்ஸ், அதே மாதிரி ஆல் போர்டு, ABC, ACBC இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம டீட்டெயிலாக சிம்பிளாக கொடுத்துருவோம். எதுக்குமே இது ஸ்ட்ராங்காக வரும், இது பவர் நம்பரில் போடுங்க, இது கால்குலேட்டரில் போடுங்க, அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணி ஒரு வின்னிங் கிடச்சுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. என்ன மேலே எக்காரணத்தை கொண்டு நம்மளோட வீடியோக்கள் எதுவுமே இதுக்கப்புறம் தரப்படாது. கண்டிப்பாக நம்மளோட வீடியோ கண்டினியூ இதுக்கப்புறம் வரும். என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் வீடியோ போடலை. சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம சிம்பிளாக கெஸ்ஸிங் பார்த்துடலாம். கார்னியை பார்த்திங்கன்னா A போர்டில் 0. ஸோ நாளைக்குரிய கெஸ்ஸிங்கில் எப்படி ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி டபுள் நம்பர்ஸுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதாவது பிசியில் டபுள் நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் உங்களோட கணிப்புக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏசிலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு டபுள் நம்பர் கன்ஃபார்ம், டபுள் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டபுள் நம்பர் நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கில் ஒரு ஐடியாவாக வச்சுக்கோங்க. டபுள் நம்பர் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்காக படுது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 0682 ஏபிசியில் A போர்டில் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6க்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அநேகமாக 6க்கு 0 இறங்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 6க்கு 0 இறங்கலாம். ஏன்னா நான் ஒரு வருஷம் ரிசல்ட் வச்சுருக்கேன். அதாவது 2023 ஃபுல்லாக ரிசல்ட் வச்சுருக்கேன். அந்த 2023 ஃபுல்லாக ரிசல்ட்டில் வந்ததையும் இந்த கெஸ்ஸிங்கில் நான் ஓரளவுக்கு இந்த நாட்களில் வந்த கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி எதையுமே கால்குலேட் போடுறதோ பவர் மெத்தடில் போடுறதோ எதுவுமே நான் போடலை. அது எனக்கு அந்தளவுக்கு வெற்றி கொடுக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. அதனால தான் நான் ஜஸ்ட்டு ரிசல்ட்டு அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக கெஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அக்ஷயா ஒரு சில லாட்டரியில் அந்த நம்பர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி வர்றாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி நாள் வர்ற கார்னியர் ரிசல்ட்டை வச்சு அப்படியே ஜிக்ஸாக்காக அப்படி ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நாளைக்கு கார்னியர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6, அக்ஷயாவுக்கு A போர்டில் நாளைக்கு 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 6க்கு 2ம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2ஐயும் உங்களோட கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? A போர்டில் பார்த்திங்கன்னா 6க்கு 0, 6க்கு 2, அதே மாதிரி 6க்கு 1 இது உங்களோட கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? 6க்கு 0, 6க்கு 2, 6க்கு 1 நாளைக்கு A போர்டில் இதை இந்த ஃபுல்லாக கொடுத்துட்றேன். இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. அடுத்தது B போர்டில் பார்த்திங்கன்னா 8. B போர்டில் 8க்கு 4 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 8க்கு 4, இல்லை 8க்கு 3, இல்லை 8க்கு 0. நான் சொன்ன மாதிரி AB, AC, BC டபுள் நம்பர்ஸ் நிறையா வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. இதை கொஞ்சம் முக்கியமான வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது C போர்டில் என்ன மாதிரி நம்பர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2க்கு 4, அதே மாதிரி 2க்கு 8, 2க்கு 5 சிம்பிளாக கொடுக்குறேன். ரிசல்ட்லேருந்து எடுத்த நம்பர்ஸ் தான். ரிசல்ட்லேருந்து எடுத்து கால்குலேஷன் போட்டு அதை பவர் மெத்தட்லலாம் கணக்கு கூட்டல் பெருக்கல் அதெல்லாம் நம்ம எதையுமே செய்கிறதில்ல. சிம்பிளாக தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.
பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியும். பார்த்தீங்கன்னா பிசியில் 44 சரிங்களா, இல்லை ஏபியில் 00 சரிங்களா, இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏ போர்டில் மேபி இந்த 6க்கு 5 கூட இறங்கலாம். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதனால தான் பிசியில் டபுள் நம்பர்ஸு இல்லை ஏபியில் டபுள் நம்பர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆல் போர்டில் நாளைக்கு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக போடுறது வந்து ஆல் போர்டில் வந்து 4 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5, அதே மாதிரி 0, 8 ஆல் போர்டில் 4, 5, 0, 8 ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் ஓரளவுக்கு ஓகே, உங்கள் மேட்சிங்க்கு உங்களோட கெஸ்ஸிங்க்கு இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இப்போ இருக்குது ஐடியா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா. ஆல் போர்டில் 4, 5, 0, 8 நாளைக்கு வின்னிங் ரிசல்ட் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். என்னோடய கெஸ்ஸிங்கில் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கெஸ்ஸிங் தான், அதனால் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக சொல்கிறது அப்படிங்கிறது முடியாது. இருந்தாலும் அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் இந்த நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன நம்பர்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, அதே மாதிரி இந்த தேதி 18 பிப்ரவரி 2024 இந்த தேதி போன வருஷம் இந்த தேதி அப்படிங்கிறப்பல எந்தெந்த நம்பர்ஸ்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு, மிஷின் நம்பர்ஸ்லாம் கணக்கில் வைக்காமல் ரிசல்ட்டின் அடிப்படையில் என்னென்ன நம்பர்ஸ் வந்துருக்குங்கிறதையும் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த நம்பர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல் போர்டில் 4, 5, 0, 8 சரிங்களா. இப்போ இந்த ஏபிசியை வச்சு நம்ம ஏசிபிசி கெஸ்ஸிங் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏபிசி அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு 4 செட்டு தான் தரப்போகிறேன். நிறையா கொடுத்து நிறையா கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பலை சரிங்களா. இப்போ 3 டிஜிட்டில் என்னென்ன மாதிரி கெஸ்ஸிங் சும்மா ஒரு 4 செட்டு போட்டு காமிக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் பாக்ஸில் எந்த நம்பர்ஸ் ஓகே, என்னோட கெஸ்ஸிங்க்கு டபுள் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டபுள் நம்பர்ஸை வச்சு நான் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா 044 சரிங்களா, 044. அடுத்தது பார்த்தீங்கன்னா 505, 008, 245. நல்லா ரிசல்ட்டில் நீங்கள் கவனித்து பார்க்கலாம். ஒரு நம்பர் பக்கத்தில் ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பரு அப்படியே கண்டினியூ ஒரு நம்பரு. அந்த ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு தடவை பாருங்கள். டெய்லி வர நம்பர்ஸ் இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்குரிய ரிசல்ட் உங்களுக்கு காமிச்சு பாருங்களேன். அதாவது 6, 8, 0, 6, 8, 2 சரிங்களா. 6க்கு நடுவில் 7 மிஸ்ஸிங். அந்த அவங்களோட மெத்தடை சொல்கிறேன். ஜஸ்ட்டு 6க்கு நடுவில் 7 மிஸ்ஸிங். 8 இங்கே பார்த்தீங்கன்னா 2, 0, 0, 1, 2 சரிங்களா. எப்படி அந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். ஒரே நம்பர்ஸாக கண்டினியூஸாக வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வரும்போது அடுத்த நாள் ரிசல்ட்டில் டபுள் நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் ஒரு முக்கியமான கெஸ்ஸிங்காக நான் எடுத்திருக்கேன். 0க்கு நடுவில் 0, 2 வந்துருச்சுங்களா, 0, 1, 2 அப்போ 1 இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா 6, 7 கிடையாது, 68. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 0, இந்த இடத்துல 1 எடுத்தாச்சு, 0, 2 பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதையும் ஒரு மெத்தடாக கெஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு நாங்கள் கெஸ் பண்ணுறதுல 245, 044, 505, 008 சரிங்களா. அதே மாதிரி 534 அப்படியே இங்கே பாருங்கள். அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் தான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். 534 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 035, 0க்கு அப்புறம் 1, 2 இல்லை, 0, 3 சரிங்களா. 3க்கு அப்புறம் 4 இல்லை, 5 ட்ரை பண்ணி பாருங்கள். 035 சரிங்களா. 3 டிஜிட்டில் சிம்பிளாக ஒரே ஒரு 6 செட்டு தான். 044, 505, 008, 245, 537, 035 சரிங்களா. அடுத்தது 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38, 682 இதுதான் இன்றைக்கி ரிசல்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் ஒரு சின்ன கெஸ்ஸிங்கில் இந்த 0க்கு பார்த்தீங்கன்னா நான் 5 எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 0க்கு பார்த்தீங்கன்னா 8 எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 0க்கு 1 இதுவும் அந்த ரிசல்ட்லேயே இருக்கிறது தான். எங்கேருந்து இந்த நம்பர் எடுத்தேன்னு கேட்குறதுக்காண்டி சொல்கிறேன். இந்த 0க்கு வந்து 5, 8, 1 3 நம்பர் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ அதை வச்சு கணக்கு படி பார்த்தால் 50, 05. அடுத்தது பார்த்தீங்கன்னா 80, 44. அடுத்தது பார்த்திங்கன்னா
12 34 1 2 3 4 ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சிம்பிள் தான். 1 2 3 4 வருதா பாருங்கள் நண்பர்கள். நாளைக்கு 1 2 3 4 இல்லை 505 சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிஏசிபிசி சரிங்களா. ஸோ இதில் வந்து டபுள் நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கெஸ்ஸிங்க்கு. ஏபி பார்த்தீங்கன்னா 00 நான் கொடுக்குறேன். பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44, ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் 55. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்றது பாருங்கள். டபுள் நம்பர்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அதே மாதிரி கண்டினியூவாக நம்பர் 1 2 3 4 இதையும் பாருங்கள் உங்களோட கெஸ்ஸிங்க்கு. நான் பவர் நம்பர் கால்குலேட்லாம் பண்ணல, ரிசல்ட்டின் அடிப்படையில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மிஷின் நம்பரை வச்சு நான் கால்குலேட் பண்ணல சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா சரி இப்படி ஒரு வாய்ப்பு. ஏபி அப்படின்னு பார்த்திங்கன்னா 00 இருக்குது, இதில் 23. அதே மாதிரி 54. ஏசி அப்படின்னு பார்த்திங்கன்னா 24 58. பிசியில் 44 ஒரு டபுள் நம்பர்ஸு. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 04 35 38. சப்போஸ் இந்த 2க்கு 2 இறங்குனுச்சுன்றது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்களேன். சி போர்டில் 2க்கு வந்து 2 இறங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டுமே. நாளைக்கு மேபி 2க்கு 4 இறங்கலை, 2க்கு 5 இறங்கலை, 2க்கு 8 இறங்கலை. சப்போஸ் 2க்கு 2 இறங்குனா அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி 2க்கு 2 அப்படி இறக்கிறோம். அந்த ஒரு லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் சேஞ்ச் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி தான். சரி, இதில் பார்த்திங்கன்னா 8 பி போர்டில் 8க்கு வந்து நான் வந்து 4 3 0 கொடுத்துருக்கேன். சப்போஸ் 8க்கு 7 ஒரு நம்பர் இறக்கி வச்சா என்ன பண்ணுறது. ஸோ அதையும் ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கலாம். 72 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படுற மாதிரி தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்களேன். 72 சரிங்களா. அதாவது ரிசல்ட்டில் நேற்று இன்றைக்கி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 82. ஸோ 8க்கு 7 இறங்கும், 2க்கு 2 இறங்கினாலும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அவ்வளோதான் நம்மளை சிம்பிளாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த வித டவுட்டும் இருக்காது. இந்த நம்பர்ஸ்லாம் திரும்பவும் சொல்கிறேன். நான் ஒரு வருஷத்துக்குரிய ரிசல்ட் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். அந்த டேட்டுக்குரிய ரிசல்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டேட்டுக்குரிய ரிசல்ட்டு ப்ளஸ் இந்த ரிசல்ட் வந்த அந்த ஃபார்மெட் எல்லாத்தையும் வச்சு தான் இந்த நம்பர்ஸ்லாம் நான் எடுத்து உங்களுக்கு கணக்கில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ரிசல்ட்லேயும் இந்த நம்பர்ஸ்லாம் திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை இந்த மந்த்லி ரிசல்ட்டையும் பாருங்கள், அந்த போன வருஷம் ரிசல்ட்டையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்துடும் நண்பர்களே. சிம்பிளாக கொடுத்துருக்கேன். 3 டிஜிட்டு 4 டிஜிட்டு ஏபி ஏசிபிசி கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்னிய ரிசல்ட்டு நம்ம இன்றைக்கி ஒரு ரிசல்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதை வச்சு ஏபிசி கொடுத்துருக்கோம், ஆல் போர்டும் கொடுத்துருக்கோம். அருமையான வெற்றி. சிம்பிளாக குழப்பமே இல்லாமல் கொடுத்துருக்கேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மென்மேலும் இதுக்கப்புறம் தடை இல்லாமல் நம்மளோட வீடியோக்கள் நம்மளோட சேனலில் இருக்கும் சரிங்களா. அது வரைக்கும் நாளைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட நம்பர்ஸை. ஓகேங்களா. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா. நன்றி நண்பர்களே.